எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் க்ளீனிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்து பண்ணுறோமோ அதை காட்டிலுமே க்ளீனிங்க்கு வந்து நம்ம டைம் எடுத்து பண்ணோன்னா அந்த ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆமாங்க, நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே 5 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். அது சின்ன பேட்ச் ஆகட்டும், பெரிய பேட்ச் ஆகட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன மாதிரியான க்ளீனிங்லாம் வந்து பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இடத்துல பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான வசில்ஸு, பிளண்டரு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 3 டைப் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னென்ன வாட்டர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரா வாட்டர் யூஸ் பண்ணுறோம், ஆர்ஓ வாட்டர், டிஎம் வாட்டர். இந்த 3 டைப் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் க்ளீனிங்கை வந்து பண்ணுறோம். ரா வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோப் லிக்விடை வச்சு இருக்கக்கூடிய எல்லா வசில்ஸையும் 1 by 1 வைப் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆர்ஓ வாட்டர். இந்த ஆர்ஓ வாட்டரை வச்சு நம்ம வாஷ் பண்ண எல்லா வசில்ஸுமே ரிங்ஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு டிஎம் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் 1 by 1 வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்கக்கூடிய வசில்ஸை ஆட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து மைக்ரோப்ஸ் க்ரோத் ஆகிறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம இந்த க்ளீனிங்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட க்ளீனிங் முடிஞ்சுன்னா கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஐபிஏ சொல்யூஷன் வச்சு நம்ம வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம ப்ராடக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதனால தான் ஒரு ப்ராடக்ட் எனக்கு பண்ணுறதுக்கு 5 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் டைம்